விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணியர் கோவில் பங்குனி உத்திர திருவிழா திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேர் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அதிகாலை மூலவர் சுப்பிரமணியருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பூஜை பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம், மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 5:45 மணி அளவில் பலவித வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகள், விநாயகர், வள்ளி தெய்வயானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் சிறப்பு அலங்காரத்துடன் மங்கள மேளதாளம் இசைக்க திருத்தேரில் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்ற பலத்த கரகோஷத்துடன் வடம் பிடிக்க விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் திருத்தேர் புறப்பாடு நடைபெற்றது. அப்போது விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் விளைவித்த விளைபொருட்கள், வியாபாரம் செய்வோர், பொதுமக்கள் என பலரும் மணிலா, மிளகாய், வெண்டைக்காய், சிறுதானியம், பூக்கள், எலுமிச்சை போன்ற பொருட்களை கொண்டு வந்து தேர் மீது வீசி வழிபட்டு செய்தனர். மேலும் பக்தர்கள் பலர் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் மலையை சுற்றி வந்து தேரடியில் நிறைவு செய்தும் பொங்கல் வைத்தும் ஆங்காங்கே அன்னதானம் வழங்கியும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். திருத்தேர் பக்தர்கள் வெள்ளத்தில் மலையை சுற்றி மிதந்து வந்து தேர் நிலையை அடைந்தது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன். நல்லா இருக்கியா?